ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான். நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணது போட்டிருப்பேன், வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது அது ஒரு டைப்பு கட்டிங்கு, இது ரெண்டாவது டைப் கட்டிங். இது எனக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்தது. அந்த மெத்தடை அவங்க எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரியே நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். அவங்க ஆல்ரெடி அயர்ன் பண்ணியே கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு அயர்ன் பண்ணுற வேலை இல்லை. ப்ளவுஸ் அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது 1 மீட்ரு கிளாத்து. இது ஒரு சைடு அந்த கரை இருக்கும் பாருங்கள், அச்சு இருக்கும் எல்லாத்துலேயுமே. இது மாதிரி பிட்டு எடுக்கும்போது அந்த அச்சு இருக்கும். அந்த அச்சு நமக்கு ஆமுக்கு இல்லைன்னா ரைட் சைடு வர்ற செஸ்ட் சைடு மாற்றி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ராங், இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடாது, பேக் சைடு இருக்கக்கூடாது. இதில் நான் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் எதுவும் நான் பண்ணல. எவ்வளோ அளவு தேவைப்படுதுன்றதை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். 9.5 இன்ச்சு அவங்களுக்கு செஸ்ட்டு ரவுண்டு வருது, 2 ஃபோல்ட் பண்ணி, அதாவது பேக் போர்ஷனு. அது கூட நான் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கேன். மொத்தமாக 9.5 + 1.5 ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு. அதே மாதிரி எல்லா இடத்துக்கிட்டையும் 9.5 + 1.5ன்னு மார்க் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க. ஏன் இது மாதிரி மார்க் பண்ணுறோன்னா, நம்ம எந்த இடத்துட்ட மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி தனியாக எடுக்க போகிறோம், 2 பீஸாக எடுக்க போகிறோம். இது அந்த மெத்தடில் அப்படியே போட்டு கட் பண்ணுவோம். இந்த மெத்தடில் தனியாக ஒரு பீஸ் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம தனித்தனியாக கட் பண்ணுவோம். இது எங்கே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லைனை சைடில் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணாலும் சரி, அப்படியே நான் டர்ன் பண்ணும்போது அளவு மாறிடக்கூடாது அப்படின்றதுனால நான் மார்க் பண்ணிட்டேன். அதை கட் பண்ணி தனித்தனி பீஸாக எடுத்துக்கணும். அந்த சைடு நம்ம ஓரமாக வருது பாருங்கள், அது ஸ்லீவுக்கு வரும். இந்த சைடு ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, இந்த கிராஸ் பீஸு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிப்பேன். இது ரைட் சைடு எது, ராங் சைடு எதுன்னு மார்க் பண்ணிக்கணும். நான் ரைட் சைடு ஒரு டாட் தான் வைப்பேன். எல்லா இடத்துட்டையுமே ரைட் சைடு தான் நான் மார்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த சாக்கு சீக்கிரம் அழிஞ்சிரும், அதனால் நான் அந்த சாக்கு யூஸ் பண்ணுவேன். கீழே கரெக்டாக இருக்கான்னு கிராஸாக சப்போஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை நேராக கரெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அளவு ஹைட்டு தேவை அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்குங்க. கீழே ஒரு 1.5 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழே கரை இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 இன்ச்சு போதும். இதில் கரை இல்லை, அதனால் நான் 1.5 இன்ச்சு விட்ருக்குறேன். 1.5 இன்ச்சு விட்டுட்டு கரெக்டாக சரிசமமாக கீழே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அளவு ப்ளவுஸை எடுத்து வச்சு எங்கேயா சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அந்த நெக்கு ஹைட் இருக்குது பாருங்கள், அந்த ஹைட்டில் மார்க் பண்ணிட்டேன். அது நம்ம கரெக்டான அளவு கிடையாது. அதே மாதிரி ஷோல்ட்ரு கொஞ்சம் கிராஸாக இருந்ததுன்னா இப்படி நிமித்தி நேராக வைக்கணும். எந்தெந்த இடத்துட்டெல்லாம் நம்ம ஜாயிண்ட் இருக்கோ அந்தந்த இடத்துட்ட ஒரு சின்ன சின்ன மார்க் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ரெடி அளவு தான். இது நார்மலாக நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் ரெடி பண்ணுறது தான். ஒரு 1/2 இன்ச்சு நான் முன்னாடியே விட்டு பாக்ஸ் போட்டுருவேன். இது ரெடி அளவு. அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக, ஷோல்ட்ரு ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்க்காக. அங்கே கழுத்து மார்க் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. அது மாதிரி அந்த சைடு ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. ஆம்கோல் கீழே கரெக்டாக மார்க் பண்ணோம்ல, அதுக்கும் கொஞ்சம் மேலே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இங்கே 9.5 அந்த இடம் நான் ஏன் மார்க் பண்ணுறேன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன நாச்சு போட்டுட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 1.5 இன்ச்சு ஆம் கவ் விட்டு, இது மாதிரி உங்கள்கிட்ட கவ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் பிகினர் எல்லாருமே இந்த மாதிரி கவ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வளைவுலாம் அழகாக வரும். நான் ஆனால் எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவேன், மேக்ஸிமம் கையால் தான் நான் ட்ரா பண்ணுவேன். நீங்கள் பிகினர்லாம் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி கவ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அதை ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ஷோல்ட்ரு மார்க் பண்ணோம் பாருங்கள், அதில் கரெக்டாக சரிசமமாக எடுத்து மார்க் பண்ணுங்கள். இதில் கழுத்து அளவு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரை கட் பண்ணிவிட்டு சைடில் ஆம்கோலை சரிசமமாக கட் பண்ணிவிடுங்க. கீழே 2 பீஸ் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு விட்ருக்கோம் இல்லையா, அதனால் இப்போவே நம்ம 1.5 இன்ச்சில் தான் கட் பண்ணணும். இப்போவே குடஞ்சிலாம் கட் பண்ணக்கூடாது. 1.5 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டில் அது மாதிரி லைன் வர்றதை ஒரு சின்ன மார்க் பண்ணி
கீழே 1.5 இன்ச்சு நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு சின்ன நாச் போட்டுக்கோங்க. பெருசாக கட் பண்ணிடாதீங்க, குட்டிக்கொண்டு கட் பண்ணிங்க. அது மாதிரி 9.5 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நாச் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு சைடு வந்து கொக்கி சைடு மெஷர் பண்ணாதீங்க. இந்த நம்ம ஐப்பட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த சைடு மெஷர் பண்ணுங்கள். அதில் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு கழுத்தை எடுத்து வச்சு எவ்வளோ வளைவு இருக்குதோ அந்த ஹைட்டை கரெக்டாக நேராக வச்சுக்கிங்க. அவங்க ரொம்ப ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி விடாமல் அந்த அளவுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு பாக்ஸ் பண்ணிக்கிங்க. பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக போட்டுக்குங்க. இப்போ ரவுண்டாக போடுறேன் பாருங்கள், எங்கேயுமே அப்படியே லைட்டாக வருது. அது அந்த ஒரு மாதிரி பிசுறு மாதிரி இல்லாமல் அழகாக வருது பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த சென்டர் பாயிண்ட்டை அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டதுனால கீழே 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. அதில் வந்து அந்த ஐ சைடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் உள்ளே போயிருக்கும். அதனால் 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சு, ஏன்னா இவங்களுக்கு ஷோல்டரும் 2.5 இன்ச்சு தான் வருது. மேக்ஸிமம் நெக்கு வந்து 2.5 இருந்ததுன்னா நம்ம சைடில் வந்து அந்த டாட் பிடிக்கிற லைன் அதுவும் 2.5 தான் வரும். அதே மாதிரி அந்த டாட் லைன் எவ்வளோ, ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த லைன் எவ்வளோ, 1 இன்ச்சு வருது, மேலே 1.5 இன்ச்சு வருது. அதை வந்து நம்ம இந்த ப்ளவுஸ்லேருந்து எடுக்கும்போது நம்ம எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத பார்த்து இது பண்ணிக்கலாம். அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது அளவு மாறும். அதனுடைய முன்னாடி இருக்கிற ஐப்பட்டியில் மேலே இருக்கிற ப்ளவுஸோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது கூட 1 இன்ச்சு பண்ணிக்கிங்க. சைடில் எவ்வளோ இருக்கோ அது கூட 1 இன்ச்சு கரெக்டான அளவில் இருக்குது. சின்னதாக அப்படி கவ்வாக போட்டுட்டு அந்த சைடு ஆல்ரெடி எனக்கு வந்து 5.5 இருக்குது. அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணாமல் லைட்டாக கவ் மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கப் ஷேப்பு கரெக்டாக வந்து நிற்கும். அதனால தான் நான் வந்து லைட்டாக கவ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு ஆர்ம் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து சரிவாக கட் பண்ணிடணுங்க. ஏன் அதுனா நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்லீவும் கரெக்டாக போய் நிற்கும், ஃப்ரண்ட் சைடு சுருக்கம் வராது. அதனால தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி கட் பண்ணுறோம். அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அந்த இடத்துட்டலாம் சின்ன சின்னதாக நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஐப்பட்டியில் சரிசமமாக பிடிக்காம ஒரு 1/2 இன்ச்சு கீழே குறைச்சி நம்ம அந்த டாட் லைன் பிடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மேலே வந்து அந்த டாட்டு தெரியாது, கொஞ்சம் உள்பக்கமாக தெரியும். எல்லா டாட் லைனும் எவ்வளோ இருக்குது, அதனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு, இது வந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 1.5 இன்ச்சுக்கே நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பின்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து முக்கோண ஷேப் மாதிரி கொண்டு வந்துருங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முக்கோண ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன பின்னு வச்சு 3 லைன்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. இது மாதிரி பெரிய ஊசி இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இது வந்து ரைட் சைடு தான். நான் அந்த சைடும் நாச் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அந்த டாட்டெல்லாம் கரெக்டாக தெரியும். அந்த இடத்துட்ட ஒரு 3 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரியே போட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் அளந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதில் வந்து நான் பட்டி வந்து எப்பயும் ஸ்டிச் பண்ணும்போது தான் பட்டி கட் பண்ணுவேன். இதில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து இந்த முறை தான் சொல்லி கொடுத்தாங்க. பட்டி தனியாக கட் பண்ணுறது. 6 இன்ச்சு ஹைட்டு எடுத்துக்குங்க. இது வந்து நார்மல், எல்லாருக்குமே நார்மல் தான். 6 இன்ச்சு ஹைட்டு, 2.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு 5 இன்ச்சு அந்த அந்த 2.5 எடுக்கிறோம்ல, அதில் 5 இன்ச்சு எடுத்துக்குங்க. அங்காண்ட வந்து 5.5 இன்ச்சு எடுத்துக்குங்க. அப்படியே லைட்டாக கவ், ரொம்ப கவ்லாம் இல்லை, லைட்டாக கவ். இது வந்து பட்டி வந்து இது மாதிரி பட்டி நம்ம கட் பண்ணோன்னா எந்த மெத்தடில் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணாலும் இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்போது பண்ணுறதுக்கு காரணம் நல்லா பெண்டாக இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடு வந்து யூஸ் பண்ணால் எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகும். உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஒரு லைனிங் கிளாத் வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருந்ததை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சுடிதாரெலாம் கட் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் நிறையா துணி விழும். அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளவுஸ் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் 2 போடலான்னு நினச்சேன், ஆனால் ஆல்ரெடி இது நல்லா திக்காக இருந்ததுனால நான் ஒரு பீஸே உள்ளே கொடுக்குறேன்.
திக்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம 2 பீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஐ சைடும் கொக்கி சைடும் வர்றதை நான் மார்க் பண்ணிடுறேன். சின்ன நாச்சு போட்டு வச்சுக்கோங்க எங்கெல்லாம் நமக்கு வந்து வரணும் அப்படின்றத. இது வந்து ஆம்கோல் சைடு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸில் தான் நான் இது கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன். இது வந்து 1.2. இது அதான் நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இது வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு அளவோடு இருக்கிற ஸ்கேலெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அளந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும். இது மாதிரி நம்ம சின்ன ஈஸியான மெத்தட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஸ்டிச் பண்ணுற ஆர்வமும் அதிகமாகும். உங்களுக்கும் வந்து அடுத்தடுத்து ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப நேரம் வளர்த்துதே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. இது வந்து ஸ்லீவில் வந்து கீழே கரை இருக்கிறனால 3/4 இன்ச்சு, மேக்ஸிமம் 3/4 இன்ச்சு விட்டாலும் விட்டுக்கலாம், 1 இன்ச்சு விட்டாலும் விட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டையாக இருந்தானா 1 இன்ச்சு விட்டுக்கலாம். ஆனால் அந்த அக்கா ப்ளவுஸில் வந்து 1 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதனால் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஒரு சைடு க்ளோஸ் சைடு, ஒரு சைடு ஓப்பன் சைடு கீழே மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை எடுத்து வச்சு அந்த சைட்லலாம் உள்ளெல்லாம் போயிருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம பண்ணணும். நான் வந்து இந்த ப்ளவுஸில் பார்க்கும்போது ஸ்லீவ் சின்னதாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா சைடில் வந்து உள்ளே போயிடுச்சு. அப்புறம் அதை நான் மார்க் பண்ணிவிட்டு எங்கே முடியுதோ அங்கே, இதெல்லாம் ரெடி அளவு தான். அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சு விடணும். எங்கே கரெக்டாக அந்த கர்வ் வருது பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட மட்டும் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிங்க. ஏன்னா அது சைடில் பிடிக்கிறது ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அதனால் ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நான் அப்படியே வச்சு கட் பண்ணாலும் கட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கும் கட் பண்ணலாம். நான் ஸ்லீவெல்லாம் முடித்ததுக்கு பிறகு கட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா 1.5 இன்ச்சு விட்டுருக்கறனால எக்ஸ்ட்ராவாகவே ஸ்டிச்சிங் வேணும். அதனால் நான் 1.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். முன்னாடி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக கர்வ் மாதிரி விட்டு கட் பண்ணிக்கிங்க. அந்த இடத்துட்ட ஃப்ரண்ட்டுன்றதுனால நம்ம சின்ன நாச் போட்டிருக்கோம். அது மாதிரி சென்டருக்கும் நம்ம வந்து ஒரு சின்ன நாச் போட்டு வச்சிடணும். இது வந்து பேக் போர்ஷனு, இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு, இது பட்டி, அதில் 2 பீஸ் அட்டாச் பண்ணது, இது வந்து கிராஸ் பீஸு. பேலன்ஸ் இருக்கிற எல்லா கிளாத்தையுமே நான் உள்ளே தூக்கி வச்சுட்டேன். எல்லாத்தையும் உள்ளே வச்சு ஒரு சின்ன பீஸை வச்சு கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி மடித்து வச்சுருங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எந்த பீஸும் நகர்ந்து போகாது. நான் இதில் வந்து ஒரு சின்ன டிப்பும் சொல்லியிருக்கேன். ஒரு ப்ளவுஸுக்கு வந்து த்ரெட்டு செலக்ட் பண்ணும்போது அந்த த்ரெட்டை வந்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது வெளியே தெரியும். அதனால் த்ரெட்டை ஓப்பன் பண்ணி ஒரே ஒரு த்ரெட் எடுத்து அது மேலே வச்சு பாருங்கள். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுதான் அதனுடைய த்ரெட், வெளியே தெரியக்கூடாது. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.